யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் திடீர்னு வைபவ் சூரியவன்சி முதல் போட்டியிலே ஒரு தரமான சம்பவத்தை இப்போ பண்ணியிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் அணி என்ன பண்ணுறதுனே தெரியாமல், பவுலிங் எங்கே போகிறதுனே தெரியாமல் இந்த போட்டியில் மிகப்பெரிய லெவலில் கவலைப்பட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா போட்டி நடந்துட்டு இருக்கும் போதே எல்லா கோச்சும் வந்து பேசுகிறாங்க, இவனுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து வேலைக்கே ஆகலை, அடித்து நொறுக்கியிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் அணியை இப்படி தான் வந்து பலன் பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்காருங்க. முக்கியமாக இந்த பிளேயிங்கை பார்த்துட்டு கண்டிப்பாக 2027 உலகக்கோப்பை இவர் வந்து இருப்பார் அப்படி மாதிரி முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்நாள் கிரிக்கெட் பிளேயர்ஸும் பேசுகிறாங்க. எல்லாருமே அதை பேசுகிறாங்க. கண்டிப்பாக இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஸோ 2027 இவர் வந்து விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. முதல் ஒரு நாள் போட்டியில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அப்படி என்ன பண்ணார், ஸோ என்ன சம்பவத்தை அப்படிங்க பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு மட்டும் உடனே நோட்டிச்சிடும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. முதல் ஒரு நாள் போட்டி. இதுக்கு முன்னாடி இந்தியா ஜிம்பாப்வே தொடரில் இந்தியா அபார வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. ஒயிட் வாஷ் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே அணியை பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து இந்தியா ஸ்ரீலங்கா டெஸ்ட் போட்டி 2 போட்டி மோத போகிறாங்க. அதன் பிறகு இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இப்போ வந்து பயிற்சி போட்டி போயிட்டுருக்கு. இந்த பயிற்சி போட்டிலாம் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இவரோட தரமான பேட்டிங்கை பார்த்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2027 உலகக்கோப்பையில் இவரை வந்து விளையாட வைக்கணும். ஸோ யாருக்கு வாய்ப்பு தரீங்களோ இல்லையோ இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. அட்லீஸ்ட் ஸ்குவாட்லேட்ஸ் இடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிட்டு வராங்க. அதுக்கேற்ற போல் இன்றைய போட்டியில் ஒரு தரமான சம்பவத்தை என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தலாம். முதல்ல டாஸை வெற்றி பெற்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுங்கள் அப்படிமா சொன்னாங்க. ஏன்னா அந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி பார்த்தீங்கன்னா பெருசாக இப்போ வந்து கிரிக்கெட் ப்ளே பண்ணுறதில்ல, பெருசாக பார்த்தா ஃபார்ம்லையும் கிடையாது. வெஸ்ட் இண்டீஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக கிரிக்கெட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே ஐபிஎல் பெரிய பெரிய கிரிக்கெட் அந்த லீக்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அவங்க நாட்டுக்கோசரம் வந்து ப்ளே பண்ண மாட்டாங்க. எதில் வருமானம் அதிகமாக வருதோ அதில் தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அதே போல் நிக்கோலஸ் புரானோ ரிட்டையர் ஆகிட்டார், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதே போல் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில் பாதி பிளேயர்ஸ் அப்படி தான் பண்ணாங்க. இதில் காசு வந்து வருமானம் அதிகமாக வருதோ அதில் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் நாட்டில் பொறுத்தவரையும் வந்து வருமானம் கிடையாது, நிதி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஒதுக்க மாட்டுறாங்க கிரிக்கெட்டுக்கு பொறுத்தவரையும். அதனால் வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணுறாங்க வைங்களேன். அதனால் பெருசாக பார்த்தீங்கன்னா டீம் வந்து செட் ஆகலை. பழைய பிளேயர்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா வந்து பங்கேற்கலை. ஸோ எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் ப்ளே பண்ணுங்க. இந்தியாவோட ஏ டீமும் வெஸ்ட் இண்டீஸோட ஏ டீமும் தான் ப்ளே பண்ணாங்க. மெயின் பிளேயர்ஸ் யாருமே வந்து பங்கேற்கலை. ஸோ டாஸை வெற்றி பெற்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுங்க தான் சொன்னாங்க. ஸோ அபிஷேக் சர்மா மற்றும் வைபவ் சூரியவன்சி 2 பேரும் களமிறங்கி மேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னங்க சொல்கிறது, இவங்க 2 பேருமே தொடக்கத்தில் ரொம்ப பொறுமையாக ப்ளே பண்ணாங்க. முக்கியமாக நம்மளோட வைபவ் சூரியவன்சி ரொம்ப பொறுமையாக ப்ளே பண்ணாருங்க. ஏன்னா வந்து வழக்கமாக T20 போட்டியிலும் சரி, ஒன் டே போட்டியிலும் சரி அதிரடி தான் விளையாடுவார். ஆனால் இந்த போட்டியில் பொறுத்தவரையும் ரொம்ப சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து 2027 உலகக்கோப்பை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஃபாரின் நடக்க போகுது. அதனால் வந்து சென்சிபிளாக வந்து மேட்சை எப்படி கொண்டு போகணும், மேட்சை வந்து எப்படி வந்து மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பொறுமையாக வந்து மேட்சை கணிச்சு ப்ளே பண்ணார். இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ணி கொண்டு போனார். அதே போல் தான் இன்றைக்கி வந்து அபிஷேக் சர்மாவும் பண்ணியிருந்தார். ஒரு கட்டத்தில் செட் ஆகிட்டாங்க, 2 பேருமே செட் ஆகிட்டு அடித்தாங்க பாருங்க அடி. வைபவ் சூரியவன்சி முதல் 50 பாலில் வெறும் 45 ரன் தான் அடிச்சிருந்தார். அடுத்த 30 பாலில் 147 ரன் அடிச்சிருக்காருங்க. ஸோ வெறித்தனமாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு 50 பால் தான் அப்படி ப்ளே பண்ணுவேன், அடுத்த 30 பால் எப்படி ப்ளே பண்ணுறான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக விளையாண்டாங்க. ஸோ கூடவே நம்மளோட அபிஷேக் சர்மாவும் இன்றைக்கி ரொம்ப சென்சிபிளாக ப்ளே பண்ணி இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொண்டு போயிருந்தார். ஆனால் வந்து 2 பேருமே அவுட் ஆகலை. 2 பேரும் 8% மேலே அடித்து 2 பேருமே 442 ரன் பார்த்தீங்கன்னா இலக்காக வைக்கிறாங்க. இது மிகப்பெரிய டார்கெட்டுங்க. ஏன்னா இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன் டே கிரிக்கெட்டில் 350 அப்படிங்கிறது ஒரு போதுமான ஸ்கோர் தான். ஸோ வெற்றி பெற வேண்டிய ஸ்கோர் தான். ஆனால் இந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே போல் தான் வெஸ்ட் இண்டீஸும் பார்த்தீங்கன்னா வந்து களம் இறங்கியிருந்தாங்க. இவங்க ஒரு பக்கம் அடித்தாலும் அவங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பெருசாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுக்க முடியல. ஒரு சில விக்கெட் போயிருந்துச்சு. ஆனால் மிடில் ஆர்டர் செம்மையாகவே ப்ளே பண்ணாங்க. இந்த ஒரு ஸ்கோர் எட்டரை மாதிரி வந்திருந்தாலும் ஆனால் இந்தியா அபார வெற்றி வந்து பதிவு பண்ணிட்டாங்க. 300 ரன் பார்த்தீங்கன்னா 302 ரன் அடிச்சிருந்தாங்க. மீதம் பார்த்தீங்கன்னா 40 45 ரன் அடிக்க முடியல. இந்தியா அந்த ஒரு வெற்றியை பிரம்மாண்டமாக சுழிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது முதல் பயிற்சி போட்டியிலே இப்படி நடந்திருக்கு. இந்தியோட ஏ டீமும் வெஸ்ட் இண்டீஸோட ஏ டீமும் தான் அந்த போயிருக்கு. இந்த ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இணையதளத்தில் வரல. இது பிறகு பயிற்சி போட்டி அப்படிங்கிறதுலாம் வராது. ஏன்னா வந்து மெயின் போட்டி அப்படின்னா தான் வரும். பெருசாக அந்த சீட் மட்டும் தான் வரும். ஸோ ஸ்கோர் கார்டு மட்டும்தான் வரும். இந்த லைவ் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இதை பற்றி நிறைய அப்டேட்ஸ் தெரிவிக்கணும் அப்படிங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது
பயிற்சி போட்டி இருக்குது. இது வந்து ஸ்ரீலங்காவோட பயிற்சி போட்டி நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி திடீர்னு அப்படின்னா இதெல்லாம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து வெளியே வராதுங்க. ஏன்னா வந்து பயிற்சி போட்டி அப்படின்னா அந்த ஒரு ஸ்கோர் கார்டு மட்டும்தான் வரும். பெருசாக லைவ் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு டீம் தான் லைவ் வரும். இப்போ அடுத்து வந்து ஸ்ரீலங்காவுக்கு பயிற்சி போகிறாங்க. இப்படி பயிற்சி போட்டி இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கு. ஏன்னா டெஸ்ட் போட்டி இந்தியா ப்ளே பண்ண போகிறாங்க. சீனியர் பிளேயர்ஸ் மட்டும்தான் விளையாடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கெங்கே மேட்ச் இருக்கோ அவங்களோட பயிற்சி போட்டி இந்தியா பங்கேற்க போகிறாங்க. இதை பற்றின அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்.